வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி. இன்றைக்கி நான் ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் 3920, செகண்ட் ட்ரையல் நம்பர் 3950. ஸோ 4 நம்பர் தான் எனக்கு கிடைச்சிது ட்ரையல் நம்பர். ஸோ இதை வச்சு கெஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. கேரளா லாட்ரி 15/2/2026. இன்றைக்கி ரிசல்ட்டு 194 330. ஸோ 330 ரிசல்ட்டுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு அற்புதமான வின்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம். பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம வந்து 3ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். அந்த 3ஆம் நம்பர் நமக்கு பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி, தில்லுக்கு திட்டம் நமக்கு போர்டு மாறாமல் ஒரு வெற்றியை கொடுத்துருந்துச்சு. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேமாதிரி 3ஆம் நம்பர் இன்னொரு போர்டில் நமக்கு போனஸாக பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் நமக்கு ஹிட் ஆகிருக்கு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டபுள்ஸில் வந்ததுனால 3ஆம் நம்பர் நமக்கு டபுள்ஸில் ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது. பெண்டிங் டார்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் தான் 3ஆம் நம்பர் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன். நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே அற்புதமான மாஸ் ஹிட்டு நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் 3ஆம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம். 330 தான் இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. நம்ம பாருங்கள், ஏ போர்டில் 3 அல்லது 2 நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதில் ஏ போர்டில் 3ஆம் நம்பர் 38 நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. நம்ம அதை டார்கெட் பண்ணி தான் இன்றைக்கி கொடுத்துருந்தோம். டார்கெட் பண்ண மாதிரி இன்றைக்கி 3ஆம் நம்பர் நமக்கு பாஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஒருவேளை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் 3ஆம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். 330 ரிசல்ட்டு. ஸோ 330க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 43, 34, 63, 36, 83, 38ன்னு சொல்லிட்டு நம்ம 3ஆம் நம்பர் கூட இந்த நம்பர்ஸ்லாம் மேட்ச் பண்ணணும். ஆனால் 3ஆம் நம்பர் கூட வந்தது சைபர் வந்ததுனால ஸோ இந்த நம்பர் எதுக்குமே நமக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அன்மேட்சிங் தான். ஓகேங்களா? அதனால் பெயர்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம எதுவுமே பாஸ் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் 8, அதுக்கு பவர் 3 நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அது உள்ளே வரணும். அது நம்ம தில்லுக்கு திட்டா பிசிலே கொடுக்குறோம். போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் நம்ம சொல்லி தான் கொடுத்துருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி 3ஆம் நம்பர் நமக்கு தில்லுக்கு துட்டா பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருந்துச்சு. பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து 3ஆம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி 330 ரிசல்ட்டுக்கு நமக்கு 3ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்ததுனால ஏ போர்ட்லேயும் நமக்கு வந்து ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை ஏ போர்டில் யாராவது வச்சு வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள். ஏன்னா பெண்டிங் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் தான் நான் 3ஆம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன். நம்ம டார்கெட் பண்ணி ஏ போர்ட்லேயும் வந்துருந்துச்சு. அதேமாதிரி இப்போ பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே நண்பர்களே, வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஃபார்மே 3 டிஜிட்டை பார்த்துடலாம். இன்றைக்கான ஃபார்மே 3 டிஜிட்டை பொறுத்தவரையும் நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 330 ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. நம்ம கொடுத்த நம்பருக்கு இன்றைக்கி பிசி வந்து 30 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? நாம் கொடுத்தது 38 கொடுத்துருந்தோம், ஒரு 34 கொடுத்துருந்தோம், ஒரு 36 கொடுத்துருந்தோம். ஆனால் பிசி வந்தது 30. இன்றைக்கி வந்து பிசி நமக்கு மிஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி 16/2/2026 பாக்கியத்தாரா ட்ரா நம்பர் 41 ட்ரா கூட கெஸிங்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும். அந்த பட்டனை வந்து மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும், இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பர்களே. வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம். ஏ போர்டில் 1 வந்து 23 நாள், 2 வந்து 11 நாள் ஆகுது. ஏ போர்டில் ஒரு 2ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது. பி போர்டில் 5 வந்து 50 நாள், 4 வந்து 22 நாள், 9 வந்து 15 நாள், 8 வந்து 13 நாள் ஆகுது. பி போர்டில் ஒரு 4 அல்லது 8ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது. சி போர்டில் 4 வந்து 22 நாள், 8 வந்து 13 நாள், 6 வந்து 11 நாள், 9 வந்து 9 நாட்கள் ஆகுது. சி போர்டை பொறுத்தவரை ஒரு 8 அல்லது வந்து 6ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் வருது. ஸோ பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரை நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகிற நம்பர்ஸ் இப்படி தான் மேட்ச் ஆகுது. ஸோ உங்கள் கணக்கில் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம கெஸ்ஸிங்கில் எடுக்கிற நம்பர் தான். ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் நம்ம பார்த்துடலாம். 38, 30, 35, 53, 83, 80, 85, 58, 03, 08, 05, 50, 02, 20 நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ஒரு ஏபியோ, ஒரு பிசியோ, ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ டோட்டலாக நம்ம எடுத்த கெஸ்ஸிங்லேருந்து மொத்த நம்பர் வச்சு நம்ம இது வந்து அப்படியே மேட்ச் பண்ணி வைக்கிறோம். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்குதோ நீங்கள் அந்த நம்பர் எடுத்து மீதியெல்லாம் விட்டுறலாம். எல்லா நம்பரையும் போட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்லேயும் வர நம்பர் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஏன்னா இந்த கெஸ்ஸிங்காக தான் நம்ம கொடுக்குறோம். மை டார்கெட்டை பொறுத்தவரை 38, 83, 02, 20, 80, 08, 85, 58 கொடுத்துருக்குறோம். இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்குலேயும் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணி எடுத்துக்கோங்க. லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்தலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒரு 3ஆம் நம்பருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 8ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடித்த நம்பரே அடித்தாங்க அப்படின்னா 3 இல்லைனா அதுக்கு பவர் 8 வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே டபுள்ஸ் அடித்தாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு சிங்கிள் நம்பர் கொண்டு வருவாங்க 3, அப்படி இல்லைனா அதுக்கு பவர் 8ஆம் நம்பர் அடிச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மெத்தடில் தான் வந்து இன்றைக்கி நம்ம கணக்கில் வருது. அது இல்லாமல் நமக்கு எல்லா இடத்துலையுமே ரூட்லேயும் நமக்கு சார்ட்டில் எல்லா இடத்துலையுமே நமக்கு 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வருது. ஓகேங்களா? ஸோ அதனால் பவரில் மேட்ச் பண்ணிக்கிறோம். இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான். உங்களுக்கும் இதே மாதிரியே 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் கணக்கில் இருக்குதாங்கிறத பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே கெஸ்ஸிங்காக தான் நம்ம எடுக்கிறோம். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நம்ம கெஸ்ஸிங்கில் எடுக்கிறதுல அதிகப்படியான நம்பர் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு தான் நம்ம வந்து ஆல் போர்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்படி வந்த நம்பர் இன்றைக்கி 3, அதுக்கு பவர் 8 தான் இன்றைக்கி நமக்கு எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது. ஸோ என்னோடய கணக்கு உங்களோட கணக்கு ஒரே மாதிரி வருதாங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் ஸோ இன்றைக்கி நம்ம நம்பர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியர் கெஸ்ஸிங் நம்ம போட்டிருக்கிறோம். டியர் கெஸ்ஸிங்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம். அதாவது 1 மணி ஷோவுக்கும் போடுறோம், 8 மணி ஷோவுக்கும் போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? அந்த டியர் கெஸ்ஸிங் போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சப்போர்ட் கிடைக்கல. ஓகேங்களா? ஏன்னா வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போகல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டியர் கெஸ்ஸிங் நான் நிறுத்திடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து சப்போர்ட் அதிகமாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம அதை போடுறது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்மியாக தான் ரொம்ப வியூஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் யாரும் லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் யாரும் வந்து கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ வந்து தொடர்ந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வின்னிங் தான் நான் கொடுத்துட்ருக்கிறேன். உங்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதாவது காசு போட்டு பண்ணால் தான் வந்து நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க. ஸோ நான் ஃப்ரீயாக கொடுக்கும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு வெற்றி வருது அப்படின்னா அது வந்து ஒரு 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 பாராட்டு ஒன்று கொடுக்குறதில்ல. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் எடுத்து போடுறோம். அதுக்கு ஒரு 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 உத்வேகமாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லைக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லபடியாக பாசிட்டிவாக போட்டிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ எதுவுமே பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போடுறதுக்கே எனக்கு சங்கடமாக இருக்குது. நான் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். ஓகேங்களா? ஸோ எல்லா ஷோக்குமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷோக்கு தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா சப்போர்ட் அதிகமாக இல்லைங்கனால தான் நான் கொடுக்குறதில்ல. 3 ஷோக்குமே என்னால் கொடுக்க முடியும், வின்னிங்கும் கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி பாருங்கள் 8 மணி ஷோக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல் ரிசல்ட்டே நான் அதாவது ஃபுல் இதே கொடுத்தோம். 569 இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க 8 மணி ஷோவுக்கு. நம்ம வந்து ஃபுல் வின்னிங்கே நம்ம கொடுத்துட்டோம். எல்லாமே வின்னு, ஆல் போர்டு, சிங்கிள் போர்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து ஏபிபிசி 3 செட்டு, 3 டிஜிட் 569 ஃபுல்லாக பாஸு எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஸோ ஆனால் சப்போர்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதேமாரி சப்போர்ட் வந்து கம்மியாக வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக டியர் லாட்ரிக்கு வந்து கெஸ்ஸிங் நான் கொடுக்க மாட்டேன், நிறுத்திடுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். அதாவது நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் போடுங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மெயினாக லைக் போடுங்க. ஏன்னா லைக் போட்டால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நல்லபடியாக போகும். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக பாசிட்டிவாக பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் பாராட்டுகளை தெரிவித்தா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் நம்பர் எடுத்து கொடுக்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்சால் அதை பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் சொல்லலை, மனசு இருக்கீங்க பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாக தான் நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறேன். நீங்களாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் செய்கிறேன். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸு நிறையா பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸும் கம்மியாக தான் போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை போடுறதுக்கு எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. ஸோ நான் போடுறதும் போடாதும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. அதனால் டியர் லாட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் நான் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து கேரளாவுக்கு வரலாம். இப்போ நம்ம பிசி போர்டை பார்க்கலாம். பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 5 சைபர் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 5க்கும் சைபருக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நேற்று வந்து சைபர் அடிச்சிருக்காங்க. ஸோ சைபருக்கு பவர் 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடித்த நம்பரே வந்து சைபரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே 5 சைபர் மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ அடித்த நம்பர் ஏதோ ட்ரெண்டிங்கில் வந்து வருது. ஸோ நம்ம தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம். போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் கொடுக்குறோம். உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆகுது, தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஃபார்மா 3 டிஜிட்டை பார்த்தலாம். இன்றைக்கான ஃபார்மா 3 டிஜிட்டை பொறுத்தவரை நம்ம கொடுக்குற நம்பர் 038 230 235 253 083 280 285 258 203 208 805 850 820 802 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம், இல்லை 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம கெஸ்ஸிங்காக தான் கொண்டு வரோம். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டருக்கு நோர் ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.